மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு கணவன் எந்த மாதிரி துன்பங்களை அனுபவிப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் நரகமான ஒரு சூழ்நிலையை பார்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மனைவி இல்லாத வீடு சத்தம் இல்லாத கோவில் மாதிரி. நம்ம மனைவி இருக்கும்போது வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு டீயோ காஃபியோ வந்த உடனே கிடைக்கும். ஒரு ஆறுதலான பேச்சு, அன்பான பேச்சு அப்படி இருக்கும். வீடே கலகலப்பாக இருக்கும். அதுவே மனைவி இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து வரும்போதும் வீடு ஒரு அமைதியாக இருக்கும். என்ன சொல்கிறோம், சத்தம் இல்லாத ஒரு கோயில் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உண்மை தானே? மனைவி இருக்கும்போது தெரியாத அருமை அவங்க இல்லாதப்போ டெய்லியுமே புரியும். அது எப்படி அப்படின்னா, கரெக்ட் டயத்துக்கு எந்திரிச்சோன்னே காஃபி டீ கிடைக்கும், டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், லஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, போட்டுக்க ட்ரெஸ்ஸு, குளிக்க தண்ணி, நம்மளுக்கு என்ன தேவையோ என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே செய்யக்கூடியவங்க. நம்மளோட அன்பையும் ஆரோக்கியத்தையும் பக்கத்துலேயே இருந்து கவனிச்சக்கூடியவங்க, நம்ம மேலே அக்கறையாக இருக்கக்கூடியவங்க மனைவி தான். சரிங்களா? அவங்க இல்லாத நம்மளுக்கு சோறு டீ காஃபி எல்லாமே கிடைக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு அக்கறை எதுவுமே கிடைக்காது. உண்மைதானங்க? உங்களோட உறவுகள் உங்களுக்கு சாப்பாடு தரலாம், டீ காஃபி தருவாங்க. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு அன்பாக பரிமாறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. போதுமானு கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சாலும் அதில் ஒரு பாசம் இருக்காது. அதனால ஒரு மனநிறைவு இருக்காது. வீடு நிறைய பொருட்கள் இருக்கும். அவங்க வாங்கி வச்ச பொருட்கள் எல்லாமே இருக்கும். நீங்களும் ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களோட மனசு வெறுமையாக இருக்கும். அதுக்கு காரணம் உங்களோட மனைவியோட இழப்பு தான். சரிங்களா? அது உண்மை தானங்க? எத்தனை பொருட்கள் வாங்கியிருந்தாலும், நகை பணம் எல்லாமே இருந்தாலும், ஒரு ஆறுதல், ஒரு துணை அப்படிங்கிறது உங்கள் மனைவி இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை வெறுமையில் தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு உங்களோட மனசை விட்டு பேசணும்னு தோணும். அதை கேட்குறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. சரி சொல்லும்பாங்க, ஆனால் அவங்களோட கவனம்லாம் வேறு பக்கம் இருக்கும். நீங்கள் கவலையில் இருக்கும்போது என்னான்னு கேட்க ஆள் இருக்காது. நீங்கள் சந்தோஷப்படும்போது அதை உடனிருந்து சந்தோஷப்பட ஆள் இருக்காது. அவங்களோட காசு பணத்துக்கு பங்கு போட ஆள் இருக்கும். ஆனால் உங்களோட பாசத்தை பங்கு போட ஆள் இருக்காது. உங்களோட பாசத்துக்கு என்ன சொல்லணும், உங்களோட பாசத்தையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தோல்விகளையும் பங்கு போடுறதுக்கு ஒரே ஒரு ஆள்னா அது மனைவி மட்டும்தாங்க. அவங்க இல்லைன்னா அது உங்களோட எல்லாமே தோல்வியில் தான் முடியும். தோல்வியில் முடியும் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் நினைக்காதீங்க. அது தனிமையில் இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அதோட வேதனையும் கஷ்டங்களும் வலிகளும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை, கண்டுக்க கூட யாருமே இல்லைங்க. அதுவே உங்கள் மனைவி இருக்கும்போது உடம்பு முடியலைன்னா உங்களுக்கு கை கால் அமைக்கிட, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக, கரெக்டான டயத்துக்கு சாப்பாடு கொடுக்க, கரெக்டான டயத்துக்கு மருந்து கொடுக்க, அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு உங்கள் மனைவி இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா உங்களோட நிலமை வெறுமைதான். சந்தோஷமாக இருந்தாலும் பகிர யாரும் இல்லை, துன்பம் வந்தாலும் துடைக்க யாருமே இல்லை. சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்துக்கிற ஒரே ஆள் மனைவி தாங்க. அவங்க இல்லைன்னா நீங்கள் யார்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. மற்றவங்க முன்னாடி நீங்கள் சும்மா வேணால் சிரிக்கலாங்க. அதை மற்றவங்க முன்னாடி எது நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெளியில் சிரிக்கலாம். ஆனால் அவங்களோட மனசுக்குள்ளே தனிமையில் அழுகிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதோட வலியும் வேதனையும் எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் புரியும். உங்களோட மனைவியோட நினைவு டெய்லியுமே பேசும், தினமும் பேசும். அவங்க இல்லாத உணர்வு டெய்லியுமே தினமும் கொள்ளும். உண்மைதானங்க? மனைவி என்பது ஒரு உறவு மட்டும் இல்லைங்க. அவள்தான் ஒரு வீட்டின் உயிர், ஒரு கணவனின் மூச்சு, ஒரு வாழ்வின் ஒளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களை விட்டுட்டு போன உங்கள் மனைவி, உங்களை தனிமையில் இருக்கும்போது உணர வச்ச உங்களோட மனைவியோட உண்மையான பாசம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லுங்கள். மனைவி இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் துன்பங்கள் வருங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.